குட். அப்புறம் ம். அதாவது டைரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ அப்பாயிண்டட் அட் ஜெனரல் மீட்டிங். இது ரிட்டையர்மெண்ட்ல என்ன படிச்சோம்? வஷிதா, சாரி, மித்ரா. ம். ஓகே. வெரி குட். யாருடா ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆவாங்க? ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் தான். யார் ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆவாங்க? எந்த டைரக்டர்ஸ் ரொம்ப நாளா கம்பெனில ஒர்க் பண்றாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ரிட்டையர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து சொல்றது படி இந்த ரிட்டையரிங் பை ரொட்டேஷன் இல்லாம ரிட்டையரிங் டைரக்டர்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷன் இல்லாம இருக்கிற அதர் கேட்டகரி இருப்பாங்க. நான் ரொட்டேஷனல், நான் ரிட்டையரிங், பர்மனன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்றதோ அது படி பண்ணியானோம். இது வரைக்கும் தானே நேத்து எடுத்தோம், கரெக்டா? இதுல டவுட் இல்லையே? இதுல பக்கா இல்ல? இது இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சான்சஸ் இருக்கு. லாக்கு கம்பெனி அக்கவுண்ட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட், கான்ட்ராக்ட் அக்கவுண்ட், இந்த மாதிரி மத்ததுக்கெல்லாம் கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன? இப்ப எப்படிடா இருக்கு? இப்பவும் இருக்கா? எனக்கு மட்டும் சொல்றீங்களா? பேஜ் நம்பர் மட்டும் சொல்றீங்களா கண்ணா? ஃபோர். இதுதானே முடிச்சோம் நேத்துக்குல்ல? ரிசக்னேஷன் தானே பார்க்கணும், கரெக்டா? டைரக்டர் வந்து ஒரு ரிசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோடா, நாங்க கீவேர்ட்ஸ் போடுறேன். நான் டைரக்டர் ரிசைன் பண்றாங்க அப்படின்னா 168 சப்செக்ஷன் 1ல ரிசக்னேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 168 சப்செக்ஷன் 1 ரிசக்னேஷன். டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணணும்னா பை கிவிங் அ நோட்டீஸ். நோட்டீஸ் இன் ரைட்டிங். ஓகேவா? அந்த நோட்டீஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, போர்டு இருக்காங்கல்ல, இப்போ நீங்க வந்து காலேஜ் விட்டு வெளில வரீங்கன்னு சொல்றீங்கடா. ஓகே, சிஏ இன்டர் பண்றதுக்காக. யாரு இன்னும் சிஏ பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேர்ல சிஏ ஃபவுண்டேஷன் யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. உங்க குரூப்பா வேற குரூப்பா? மித்ராவா? ஓ, சரி சரி சரி. ஏன்டா மித்ரா ஃபவுண்டேஷன் எழுதேன்டா? இப்போ ஓ, அந்த மாதிரி டைரக்டா. சரி சரி சரி. ஓகே ஓகே. இப்போ அஸ்யூமிங் மித்ரா நீ சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டீங்க மித்ரா, யூ ஆர் இன் காலேஜ். அப்புறம் நீங்க இன்டர்க்காக காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா,
நோட்டீஸ் ஒன்று எழுதி கொடுப்பீங்க, இந்த மாதிரி நான் வந்து காலேஜ் விட்டு போறேன்னு சொல்லிட்டு. டக்குன்னு உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க, டிசிலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெம்பர் டீமுக்கு போகும், போர்டுக்கு போகும். போர்டு அந்த இது பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, போர்டுன்றது இங்க என்ன சொல்றேன்னா உங்களோட கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். தெர் இஸ் அ காலேஜ் செக்ஷன் டீச்சர். இப்போ ஏ செக்ஷன், பி செக்ஷன், பிகாம் இருக்குன்னா ஏ செக்ஷன் டீச்சர் கிட்ட நீங்க கொடுக்குறீங்க, அதுதான் போர்டு. சரியா? அலைன் பண்ணிக்கோங்கண்ணா நான் சொல்றது. போர்டு என்ன பண்ணுவானா பார்த்துட்டு ரிஜிஸ்டர் கிட்ட சொல்லுவான். ஓகேவா? ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவானா, ரிஜிஸ்டர்ன்றது உங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அந்த அவங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் இருக்கும். அப்ப வந்து மித்ரா வந்து இப்போ இன்டர்க்காக பண்ண போறாங்கன்றத அந்த கரண்ட் மீட்டிங்ல இவங்க ஹெச்ஓடி மேம், அப்புறம் வந்து பிரின்சிபல் மேம், ஓகே ஹெச்ஓடி பிரின்சிபல் மேம், அதுக்கப்புறம் உங்க கிளாஸ் டீச்சர்லாம் டிஸ்கஸ் பண்ணி எப்படி இவங்களுக்கு கொடுக்கலாமா டிசி, இவங்களோட கேலிபர் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நல்ல பர்சன்டேஜான்னு கேட்பாங்க. அது எங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா ஜெனரல் மீட்டிங்ல. இந்த ஃப்ளோ புரிஞ்சுதாடா? ஃபர்ஸ்ட் போர்டுக்கு போகும். மித்ரா புரிஞ்சுதா? மித்ரா, வஷிதா, அக்ஷயா, சிலதெல்லாம் இப்படி படிச்சுக்கோங்கடா. அண்ணா எல்லாத்தையும் அப்படியே படிச்சீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே எங்கேயோ டெசர்ட்ல இருக்கிற மாதிரி. சிலதெல்லாம் ஒரு மாதிரி கதை மாதிரி படிங்கண்ணா, நீங்க ஒரு காலேஜ்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து டீச்சர், செக்ஷன் டீச்சர், ஹெச்ஓடி, இது வந்து அவங்களாம் டிஸ்கஸ் பண்றாங்க. சாரி, பிரின்சிபல் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் என்ன பண்ணுவாரு, இவரோட ஒன் ஆஃப் த, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மித்ரா, உங்களோட காப்பி ஆஃப் ரெசிக்னேஷனை நீங்களே டைரக்டா ஹெச்ஓடி மேம்க்கு ஒன்று காப்பி அனுப்பிச்சிடுறீங்க. யாரு? மித்ரா டைரக்ட்லி சென்டிங் த காப்பி டு. எவ்வளவு நாளுக்குள்ள பண்றீங்கன்னா 30 டேஸ், சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து இன்டர்ன்ஷிப் நீங்க அட்டன் பண்ணோம்னு சொல்ல 30 டேஸ்ல இருந்து அனுப்பிச்சிடுறீங்க. புரிஞ்சுதா அது வரைக்கும்? இது டைரக்ட், இது இன்டைரக்ட். சரியா? Resignation of the director shall take effect from the date on which notice is received by the company or the date, if any, specified by the director in notice, whichever is later. The resignation of the director ஓடது வந்து எப்போ உடனே இதுவாகும்னா, நான் இவருக்கு கொடுக்குறேன்ல கிளாஸ் டீச்சர் கொடுத்த உடனே வந்து அது எஃபெக்ட் ஆயிடும். ஓகே? ஆர் எனக்கு வந்து இப்போ வந்து வஷிதா சொல்றாங்க, மேம் எனக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறது, இல்ல அக்ஷயா சொல்றாங்க நெக்ஸ்ட் வீக்கே இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்கிறது, இல்ல மித்ரா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டோ இல்ல என்னைக்கு கிளாஸ் டீச்சர் கொடுத்த டேட்டோ விச் இஸ் லேட்டர். புரியுதா? இது வரைக்கும் யாருக்கு புரியலன்னு சொல்லுங்க. ஹலோ? ஹலோ? எல்லாரும் இருக்கீங்களாடா? ஓகே. கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து நல்லா பிரிஸ்கா சாமி எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. லாக்லாம் என்ன? கம்பெனி கிட்டயும் ஆர் யாரு டைரக்டர் அவங்களோடதும் whichever is later. However, under section 168 subsection 2 of Companies Act, the director who has resigned shall be liable even after his resignation for the offenses. Na என்னடா அக்ஷயா, offenses na என்ன அர்த்தம்? இல்லையா அக்ஷயா? வஷிதா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஆஹா, offensesனா ஒமிஷன் இல்ல செல்லமா, ஒமிஷன் கிடையாது. வஷிதா நீங்க என்ன சொன்னீங்க? லாஸ். லாஸ், அவன் மூலமா ஏதாவது தில்லுமுல்லு நடந்தா, ஃப்ராடு, கொயேஷன் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தானா ரிசக்னேஷனுக்கு அப்புறமா அவன் புடிச்சு இழுத்து வச்சு அவன் தான் லயபிள்னு சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ அவனோட அஃபென்சஸ்க்கும் அவன் வந்து பதில் சொல்லி ஆகணும். லயபிலிட்டி ஆஃப் தி அஃபென்சஸ். சரியா? அடுத்தது, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுல திலீப் மேத்தா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரால 2002ல ஒரு கேஸ் நடந்தது.
இதே கேஸ் தான் நாங்க படிக்கும்போது படிச்சோம். Director can resign just by sending in writing either chairman or secretary of the company's intention to resign from the post of director. He can tender his resignation unilaterally and without sending a notice to see இவங்க இந்த ஃப்ளோல கொடுத்தா கூட போதும்டா, இவனுக்கு டைரக்டா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. It was held that once a resignation letter submitted to the board, the date on which intention to relinquish post is communicated to the board, which would be the date from which director ceases னா என்ன அர்த்தம் மித்ரா? ceasesன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? கேன்சல், ஸ்டாப்ஸ். ஓகேவா? என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஒரே வரியில. டைரக்டர் வந்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட 30 நாளைக்குள்ள கொடுத்தாதான் அவனோட ரிசிக்னேஷன் எஃபெக்டிவ்னு கிடையாது. கிளாஸ் டீச்சர் கிட்ட கொடுத்தாலே போதும், அதாவது போர்டு கிட்ட கொடுத்தாலே போதும், எஃபெக்டிவ் ஆயிடும். அந்த டேட்ல இருந்து டைரக்டர் வந்து ஸ்டாப்ஸ் டு பி a டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? புரிஞ்சுதா? ம். மித்ரா ரீகேப் பண்ணுங்க. நான் சொல்லட்டமா? இப்ப நம்ம பார்க்க போற அப்பாயின்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், ரெசிக்னேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் இல்லாம லா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணவே மாட்டாங்க. 14 மார்க். செம்ம தரவா இருக்கணும்னா டிப்ல இருக்கணும் நீங்க. சரியா? சொல்லுங்க மித்ரா. ஆஹா, அதாவது இவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலுமே அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க, அஃபென்சஸ் பண்ணானா ஹி இஸ் லயபிள். அதுதான் சொல்றாங்க. வஷிதா சம்மரைஸ் பண்ணுங்க. ஆமா, ப்ளீஸ் எல்லாமே ஒரே நிமிஷம்டா, இங்க இவங்க வராங்க. வேண்டாம் சொல்லுங்க, இங்கே நிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கத்தி மட்டும் சொல்லுங்க. ம். ம். செல்லம் ஃப்ளோவா சொல்லுங்க கண்ணம்மா. ஃபர்ஸ்ட் நோட்டீஸை வந்து ரைட்டிங் கம்பெனிக்கு கொடுக்கும்போது, அதாவது கம்பெனினா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த கம்பெனிலேருந்து 168(1)ல கம்பெனின்னு சொல்றாங்க. போர்டு என்ன பண்ணும்னா அதை எடுத்துன்னு போய் ரிஜிஸ்ட்ராருக்கு சொல்லிடுவோம். ஓகேவா? 30 நாளுக்குள்ள ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவான்னா, இந்த போர்டு இருக்காங்கல்ல, போர்டு பீப்புள்லாம் சேர்ந்து ஜெனரல் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவனுக்கு எப்ப ரிலீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. புரியுதாடா? அந்த மாதிரி சீக்வன்ஸா வரணும். போர்டு, போர்டுலேருந்து ரிஜிஸ்ட்ராரு, ரிஜிஸ்ட்ராருக்கு அப்புறம் ஜெனரல் மீட்டிங்ல டிசைட் ஆகுது. அதை தவிர ஒரு ரிசக்னேஷனை வந்து டைரக்டா வந்து டைரக்டருக்கு வந்து கொடுக்கணும்னா கூட ரிஜிஸ்டருக்கு வந்து 30 டேஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். புரிஞ்சுதா செலாம்? மஷிதா சீக்வன்ஸ் புரியுதா? போர்டு, அதுலேருந்து ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் ஜெனரல் மீட்டிங் டிசைட் ஆகுது. அதை தவிர கூட டைரக்டா இன்டிமேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பெனி கிட்ட கொடுக்கறதோ இல்ல அவர் டைரக்டர் ஸ்பெசிஃபை பண்ண டேட்டோ விச் எவர் இஸ் லேட்டர் தான் அவரோட ரெசிக்னேஷன் டேட்டா கன்ஃபார்ம் ஆகும். அவர் ஏதாவது அஃபென்ஸ் இருந்ததுன்னா he is directly liable even after the resignation. அக்ஷயா, வஷிதா இப்ப நீங்க கன்சால்டேட் பண்ணுங்க. சொல்லுமா. போர்டு தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எல்லாமே இருப்பாங்கடா அந்த டைரக்டர்ஸ்ல. ஓகேவா? எல்லா டைரக்டர்ஸுமே இருப்பாங்க. அந்த வந்து இவங்க அந்த இமெயில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமெயில்ல இப்ப எல்லாருமே இமெயில தான் அனுப்புறாங்க நோட்டீஸ். அந்த இமெயில்ல நம்ம அந்த டைரக்டர்ஸோட எல்லா வாட்ஸ்அப் இமெயில் ஐடிஸும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்ன்றேன்,
ஜிமெயில்ல வந்து எல்லா வாட்ஸ்அப் அவங்களுக்கு ரீச் ஆயிடுதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டராக்க சொல்லுவாங்க 30 டேஸ்க்குள்ள. சம்டைம்ஸ் as may be prescribed அப்படின்றது சில சில கம்பெனில வந்து ஏர்லியா சொல்லணும்னு கூட ரூல் இருக்கும். ஆனா ஜென்ரலா இட் இஸ் 30 டேஸ்ன்னு வச்சுக்கோங்க செல்லம். இவன் என்ன பண்றான் தெரியுமா? டைரக்டா வந்து ரெஜிஸ்டருக்கு இன்டிமேட் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 30 நாளைக்குள்ள இவர் விருப்பப்பட்டாருன்னா டைரக்டா கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா ரெஜிஸ்டருக்கு 30 நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் நான் வந்து இது இங்க டைரக்ட்னு போட்டு இங்க இன்டைரக்ட்னு போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? வஷிதா இப்ப கோர்வையா சொல்லு வஷிதா. கன்ஃபியூஸ் ஆகுதா நான் உங்களுக்கு? இல்ல இல்ல ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, ஒரு இதுவாவே இல்ல. இல்ல எனக்கு அப்படி கேக்குதா? சரி ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கேக்குதுடா. ம், 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 ம். சூப்பரா சூப்பர், வெரி குட் வெரி குட். செல்லம் மென்ஷன் பண்ணி செல்லம் மென்ஷன் பண்றதுன்றது மேண்டேட்டரி கிடையாது, டைரக்டா கொடுக்கணும்ன்றது. ஏன்னா மேண்டேட்னா இந்த சௌமில் திலீப் மேத்தா கேஸ்க்கு அப்புறம் தான் அது மேண்டேட்டரி இல்லைன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் மேண்டேட்டரின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனாலும் ஓகேன்னு மாதிரி சொன்னாங்க. ம். அப்புறம் ம். வெரி குட். அப்புறம் சூப்பர், வெரி குட். கரெக்ட்ரா, பர்ஃபெக்ட். ம். டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. கரெக்ட், வெரி குட். அக்ஷயா சொல்லுடா. தமிழ்லயே சொல்லுங்கண்ணா எல்லாருமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க, இல்ல தமிழ்ல சொல்லுங்க. அக்ஷயா சொல்லு, அக்ஷயா குவிக்கா சொல்லு சொல்லும். ம். சூப்பர். அவ்வளவுதான். ஒன்ஸ் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா சப்மிட்டட் டு தி போர்ட்னா அவங்க இந்த டைரக்டர்ஷிப்ன்றது வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து சீஸ் ஆயிடுறது, ஸ்டாப் ஆயிடுறது, அவ்வளவுதான். சௌமில் திலீப் மேத்தா வாஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸை வந்து கோட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் வெரி பிரெட்டி கான்ஃபிடென்ட் அபவுட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் கோட் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. கோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதிக மார்க் கொடுப்பாங்கடா, அது மட்டும் ஷூரா சொல்றேன். சரியா? ரைட். இப்போ அடுத்தது வந்து ரிமூவல். ரிமூவல்லாம் என்ன நினைக்கிறீங்க வஷிதா? கம்பெனியை ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளிப்படுத்துறது, வெரி குட்ரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிமூவல்னா? ஃபயர் பண்றது. ம். அக்ஷயா நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெரி குட். அப்பனா எங்கேயோ தப்பு நடந்திருக்கும் போது தானே இதெல்லாம் ரிமூவல் கரெக்டா? தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா?
நல்லா படிச்சிருங்கடா இந்த பாட்டெல்லாம் சரியா. Directors can either be removed by shareholders or by tribunal. ஞாபகம் வச்சுக்கோங்க. shareholders ரிவ்யூ பண்ணலாம், tribunal வந்து பேசிக்கா கோர்ட். என்ன செக்ஷன் 169ல வந்து இத பத்தி பேசுறாங்க, ரிமூவல பத்தி. It is not necessary that there should be proof of mismanagement, breach of trust, misfeasance or misconduct on the part of the directors. The shareholders have been given the inherent right to remove the directors appointed by them. ஷேர்ஹோல்டருக்கு கண்டிப்பா அந்த இது இருக்கு. சப்போஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து டைரக்டர்ஸ் ஏற்படுத்தின பாலிசிஸ் வந்து அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்க டைரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ஆனா எப்படி ரிமூவ் பண்ணலாம்? பை பாசிங் அ ஆர்டினரி ரெசல்யூஷன். ஓகேவா? as they have the right to appoint directors. See, appointment of directors ordinary resolution la பண்ணலாம், removal ordinary resolution la பண்ணலாம். இது number 1. company வந்து by ordinary resolution remove a director not being a director appointed by the tribunal under section 242 before the expiry of the period of his office after giving him a reasonable opportunity of being அப்படின்னா a company வந்து ஒரு director remove பண்ணலாம், not being அதாவது ட்ரிபியூனலா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட டைரக்டரை இவங்க வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. ட்ரிபியூனலா அப்பாயிண்ட் ஆகாத டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆர்டினரி ரெசல்யூஷன் வச்சு இருக்காங்களா, அவங்கள தான் இந்த கம்பெனி வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமா ரிமூவ் பண்ண முடியும். பிஃபோர் எப்படி பண்ணலாம்? அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்ன தப்பு நடந்திருக்கு இல்ல என்ன வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துட்டு அவங்களோட பீரியட் ஆஃப் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிடணும். புரியுதா? they should be given, the director should be given reasonable. நான் இங்க போடுறதுலாம் கீவேர்ட்ஸ்னா சரியா? அப்புறம் see இப்ப வந்து vacancy is created under this section after the removal of director, then in the same meeting of the removal another director is appointed for time being and special notice of the intended appointment is provided. ஒரு இந்த ரிமூவல்னால ஒரு வேகன்சி கிரியேட் ஆகும்ல, அதுவும் அந்த சேம் மீட்டிங்லயே இது பண்ணலாம். வேகன்சி filled in the same meeting when director is removed. சரியா? இது புரிஞ்சுதா? இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுதா 3 பேருக்கும்? இந்த 2 பாயிண்ட் புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட்டும் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டும், இந்த 2 பாயிண்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருவாங்கடா. இப்ப என்ன தெரியுமாடா வஷிதா என்ன சொல்ல வராங்க தெரியுமா? அதாவது ஷேர் ஹோல்டருக்கு அந்த டைரக்டர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைரக்டர் ஜென்யூனாவே இருக்கான், அவன் எடுத்துன்னு வந்து நிஜமாலே கம்பெனிக்கு பெனிஃபிஷியலா இருக்கு, ஆனா ஷேர் ஹோல்டர் பண்ற திருட்டுத்தனத்துக்கு இவங்க ஒத்துழைக்கலன்னா தூக்கிடுவாங்க. அவன் மேல எதையாவது ஒண்ணு பண்ணி தூக்கிடுவாங்க. ஆனா அவன் நிஜமாலே வந்து ஒரு பிரீச் ஆஃப் ட்ரஸ்டோ இல்ல மிஸ்மேனேஜ்மெண்ட் ப்ரூஃபோ மிஸ்கான்டக்டோ இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? என்ன பிரச்சனை வந்தாலும் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு இவங்க மைண்ட்ல ஒரு டாக்டர் வச்சிருக்காங்களா, அவனும் அந்த இடத்துலயே இருப்பான், இவனை தூக்கிட்டு உடனே இன்னொரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். நம்ம இந்த சினிமால எல்லாம் பார்ப்போம் தெரியுமாடா, அந்த மாதிரி தான்டா இங்க கதை. சினிமால நிறைய தெலுங்கு சினிமாஸ் தமிழ் சினிமாஸ்லாம் நம்ம பார்க்குறோம், டேரக்டர் ரோல் வரத்துக்கும் போதே அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்து ஒன்னே தூக்குறது அந்த மாதிரி. இந்த சீக்வன்ஸ் புரியுறதா? இதோட கனெக்டிவிட்டி இது. அப்புறம் பாருங்க கண்ணா, நியூலி அப்பாயிண்டட் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டைரக்டர் வந்து ஆகிற வரைக்கும், இப்போ வந்து சிஎம் கூட இப்போ சிஎம் வின் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் வந்து என்னைக்கு வந்து
பணியில உட்காந்துக்கிறாரோ, என்னைக்கு சீட்ல உட்காந்துக்கிறாரோ, அந்த நான் ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாருல, அன்னைக்கு தான் வந்து ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த டைரக்டர் நடக்கும். ஓகேவா? அவன் வந்து நியூலி அப்பாயிண்டட் டைரக்டர் வந்து போஸ்ட்ல எப்ப பண்ணலாம்னா, until the duration up to the new formal appointment of the director is made. புரிஞ்சுதா? ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் has to happen. பேச்சுவார்த்தையில இவர் தான் சொல்லிடுவாங்கடா, ஆனா ஃபார்மல் அப்பாயின்மெண்ட் நடக்கணும்ல. ஏய், நீங்க இந்த படம் பாத்தீங்களா ரீசெண்டா? கேம் சேஞ்சர்னோட படம் பாத்தீங்களா? டேய் கனமா, கேம் சேஞ்சர்னு படம் பாத்தீங்களா? குட் கேர்ள்ஸ் பார்க்க மாட்டீங்களா படம்? ஓகே ஓகே. கேம் சேஞ்சர் ஒரு படம், சங்கர் படம் வந்தது. ஃப்ளாப்பு, செம்ம ஃப்ளாப்பு. ஆனா அதுல இந்த டைரக்டர் மாதிரி ஒரு 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 ரோல் வரும். எஸ்ஜே சூர்யா அவரை தான் வந்து சிஎம்மா பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஒரு பேர் தெரியல எனக்கு. அவரை வந்து சிஎம்மா பண்ணணும்ட்டு ஏர்லியர் சிஎம் சொல்லிட்டு போயிடுவாரு. ஏன்னா இவர் வந்து தில்லுமுல்ல பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. ஆனா ஏதோ ரீசன்னால அவரால் ரோல் எடுத்துக்க முடியாது, சிஎம் ரோல் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி சீக்வன்ஸோட அது கனெக்ட் ஆகும், அதுக்காக சொன்னேன். மித்ரா, நீங்களும் பார்க்கலையா? ஏய் சூப்பரா, என்ன பயங்கர குட் கேர்ள்ஸ் ஆயிட்டீங்க. எப்பவுமே பார்க்க மாட்டீங்களா மூணு பேருமே படம்லாம்? ஏ இதோ பாருடா. அஷிதா, நீங்களும் படம் பார்க்க மாட்டீங்களாடா? அக்ஷயாலாம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டீங்க. வஷிதா பார்க்க மாட்டீங்க. சூப்பர்ரா. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா ஓகே. எங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, சரியா? சேஞ்சுக்கலாம். When a director is removed as aforementioned, his office vacates automatically under section 167. Uh, a director is removed, his office vacates automatically. Remove ஆனாலே அவர் வந்து he ceases to be a director. கரெக்டா? ரிமூவ் டைரக்டர் வந்து அதே தான்டா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நார்மல் ரிட்டையர்மெண்ட்டா இருக்கட்டும், ரிமூவ் பண்ணாலும் அவனால ஏதாவது கம்பெனிக்கு பாதிப்பு இருந்தாலோ, அவனால கம்பெனிக்கு ஏதாவது டேமேஜஸ் இருந்தாலோ அவன் காம்பன்சேட் பண்ணியே ஆகணும். ஈவன் ஆஃப்டர் ஹீ இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன் அக்கார்டிங் டு த prescribed terms and conditions of the appointment. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? டைரக்டர் இஸ் liable for damages and compensation. புரிஞ்சுதா? ஓகேவா கண்ணா? நெக்ஸ்ட், இந்த ஷீனா ஜோஸ் லோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் இல்ல. அதுல வந்து எப்படின்னா, நோட்டீஸ்லயே எந்த கிரவுண்ட்ஸ் கிளியரா கொடுக்கணும். முன்னாடி நோட்டீஸ்லாம் கொடுக்கும்போது கொடுக்க மாட்டாங்க, ரிமூவல் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா இந்த இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் ஷுட் கிளியர்லி talk about the ground or the reasons why the director is removed என்ற ரீசன் கொடுக்கணும், எம்பசிஸ் பண்ண கேஸ் வந்து இந்த கேஸ். செக்ஷன் 242 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஒரு அப்ளிகேஷன் வந்து இது வரைக்கும் ஃபுல்லா செல்லம் ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தி பேசுறோம். இப்ப ட்ரிபியூனல் வராங்க. இது வரைக்கும் ஒரு செக்டார் என்ன. இப்ப அடுத்தது பார்க்க போறது ட்ரிபியூனல். நான் அப்ளிகேஷன் வந்து ட்ரிபியூனலுக்கு போடுறேன். ஓகேவா? ஏதோ ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு டைரக்டர்னால ட்ரிபியூனல் என்ன பண்றாருன்னா டெர்மினேஷன் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஏதோ டைரக்டர் அப்போ ரிமூவல் ஆஃப் இது நடக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகுறது? ட்ரிபியூனலுக்கு ஒரு அப்ளிகேஷன் சென்ட் டு ட்ரிபியூனல் அண்ட் ட்ரிபியூனல் ஆர்டர்ஸ் ஃபார் ரீசன்ஸ் என்ன? ஒன்னு ஆபரேஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட். இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கணும் பேப்பர்ல. இந்த மாதிரி இல்ல பண்ணாங்கன்னா, அண்ட் ட்ரிபியூனல் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர்ஸ் ஃபார் என்னமா அப்ரஷன்னா வந்து ஒரு நிமிஷம்டா.
அதாவது அஹ், ஒருத்தரை மட்டம் தட்டிகிட்டே இருக்கிறதுடா. புரியுதா? ஒருத்தரை இப்ப பாரு டிஸ்கிரிமினேட் பண்ண நீ சரியா பண்றதில்ல, நீ சொல்ற பாயிண்ட் வேஸ்ட், நீ அப்படி சொல்லிட்ட, உனக்கு மூளையே இல்ல, இந்த மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, இதுதான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது வந்து இட் வில் லீட்ஸ் டு டிப்ரெஷன் ஆஃப் அ பர்சன். ஆப்ரேஷன். அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதுதான் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்களா, விமன்லாம் ஒரு டிசிஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எடுத்துக்க மாட்டாங்கடா, நிறைய ஜென்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதான் ஆப்ரேஷன். அன்ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட், ப்ரொலாங்டு க்ரூவல்னு சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அந்த மென்டாலிட்டி நிறைய ஜென்ஸ்க்கு கூட இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி. அதான் ஆப்ரேஷன். சரியா? ஆர்டர் ஃபார் ரிமூவல்னா அவர் போயிட்டே இருக்க வேண்டியதான், டைரக்டர் ஹேவ் டு கோ அவுட். ஓகேவாடா? ஷால் நாட் பி, இவர் கம்பெனிலேருந்து ₹1 கூட இவருக்கு வராது. ஓகேவா? அவரால் வந்து இது நல்லா பார்த்துக்கோங்க, மேனேஜராகவோ மேனேஜிங் டைரக்டராகவோ வித்தவுட் லீவ் ஆஃப் த ட்ரிபியூனல் ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அந்த ரோலை எடுக்கவே முடியாது. த டைரக்டர் cannot play any other roles for a period of 5 years. ட்ரிபியூனலுக்கு அவ்வளோ பவர் கண்ணா. ஓகேவா? on the day from the date of tribunal's order terminating or setting aside his contract with the company. ஓகே? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா செல்லம்? செம்ம போர் அடிக்குதா? ரொம்ப ட்ரையா இருக்கா? வஷிதா தான் டவுட் இருக்காடா. கீ பாயிண்ட்ஸ் ஈஸியா இருக்கா? வஷிதாக்கு ஈஸியா இருக்கு. மித்ரா உங்களுக்கு ஈஸியா இருக்காக்கண்ணா? படிங்கடா, படிக்க படிக்க ஈஸியாயிடும். அப்படியும் கஷ்டமா இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க, நான் மைண்ட் மேப்பிங் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி போட்டு தரேன். சரியா? அப்புறம் மித்ராக்கு ஈஸியா இருக்கா? அக்ஷயாக்கு? சூப்பர். இப்ப நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன், அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா, ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லா, ரிசக்னேஷன் ஃபுல்லா, ரிமூவல் ஃபுல்லா, நாளைக்கு யாரையா ஒருத்தர் சூஸ் பண்ணி ஃபுல்லா சொல்ல சொல்லுவேன். சரியா? அதனால ப்ரிப்பேர்டா வாங்க. ஓவரால் ஒரு 10 minutes ரீகேப் வச்சுக்கலாம். இது இப்படி படிச்சா தாண்டா ஈஸியா இருக்கும், இல்ல ரொம்ப ட்ரையா இருக்கும்டா. ஓகே? நாளைக்கு ரெமின்ரேஷன் எடுக்கிறேன். ரெமியூனரேஷன் முடிச்சலமா, பவர்ஸ் ரொம்ப ஈஸி, நார்மலா இருக்கிற மாதிரி தான். அப்புறம் ஆபரேஷன் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். சரியா? ஓகே, இது நல்லா படிச்சிடுங்க. ஆல் தி பெஸ்ட். ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன்டா.